நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்ன சொல்லியிருக்கேன்? எலக்ட்ரிக்கு சார்ஜால் உண்டாக்கப்படுறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட்டா? அதை சுற்றி உண்டாக்கும், ரைட்டா? எப்படி அடுப்பு எரியுதோ அதை சுற்றி அனல் வருது இல்லை, அந்த அனலை தான் சொல்கிறேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வாறாக கோடுகளாக உண்டாக்கப்படுகிறது, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். அப்படி லைன்ஸ்னால் இது எவ்வாறாக உண்டாக்கப்படுகிறது, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வாறாக அந்த எலக்ட்ரிக் சார்ஜிலிருந்து எவ்வாறாக வெளிப்படுகிறது அப்படின்னா கோடுகளாக வெளிப்படுகிறது, ரைட்டா? அதுதான் என்ன சொல்கிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னு சொல்கிறோம். அதாவது மின்புல கோடுகள், மின்புலம்னு அர்த்தம். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா மின்புலம், எலக்ட்ரிக் சார்ஜ்னா மின் சுமைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே அதாவது கரண்ட், பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது. அது இருக்கிறதுனால தான் அது சுற்றி ஒன்று பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும் இல்லை நெகட்டிவ் சார்ஜாக சுற்றி மின்புலத்தை உண்டாக்குகிறது, ரைட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது. அப்போ இது எவ்வாறாக உண்டாக்கப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். உண்டாக்குகிறது அது எந்த மாதிரி ஒரு கோடுகளாகத்தான் உண்டாக்குகிறது, எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம், ரைட்டா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் ஆர் விசுவலைஸ்டு பை த கன்செப்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்னு ஒன்று சொல்கிறான், அதுக்கடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னு இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கான். அப்போ ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பாருங்கள். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்ன்னு தான் நான் காமிக்கிறேன், படத்தில் காமிக்கிறேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ்னு என்னது அப்படின்னு பார்த்தா இங்கே வாங்க, படத்தில் வாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் இங்கே வாங்க. இந்த இடத்துல இது ஏன்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நான் காமிச்சிடுறேன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இது ஒரு சார்ஜ், எலக்ட்ரிக் சார்ஜ், ரைட்டா? இந்த சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை இப்படி உண்டாக்குகிறது. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே இருக்கிறது, ரைட்டா? பாருங்கள், இது அம்புக்குறி போட்டுருக்குல, வெளியே போகுது. அம்புக்குறி எப்படி போட்டிருக்கு, இந்த பாருங்கள் இப்படி போட்டிருக்குல, போட்டால் இது என்னது வெளியே போகிறதுன்ற அர்த்தம். இது இங்கே பாருங்கள், இந்த அம்புக்குறி வந்து எதை நோக்கி போகுது, இங்கேருந்து வெளியில் போகிறது. அதனால் அம்புக்குறி டைரெக்ஷன் எப்படி போட்டிருக்கான், இப்படி போட்டிருக்கான். பார்த்தீங்களா? அப்போ இப்படி போட்டால் என்ன அர்த்தம், உள்ளே வருகிறதுன்ற அர்த்தம், ரைட்டா? இது வெளியே போகிறது இல்லை உள்ளே வருகிறது. இப்போ வெளியே போகிறத போட்டிருக்கான். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னால் இது ஒரு சார்ஜ், ரைட்டா? இதிலேருந்து எப்படி வெளியே போகுது பாருங்கள், இந்த வெளியில் போகுது, இப்படி போகுது. இதை என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட்டா? வெப்பம் வெளியே போகுதுன்னு சொல்லலாம், இது இப்படி போகிறது. இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்னு என்னது அப்படின்னு பார்த்தா நல்லா பாருங்கள். இப்போது திரும்பி அறிங்க, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், புரிஞ்சுட்டீங்களா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்னால் இந்த பீன்ற பாயிண்டில், ரைட்டா, இந்த ஒரு புள்ளி, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன், ரைட்டா? இது என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனு. இதில் நான் ஒரு புள்ளி எடுத்துக்கொள்கிறேன், இந்த ஒரு புள்ளி. அந்த புள்ளியில் என்ன டைரெக்ஷனில் ஒரு புள்ளி தான், அது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸில் தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார், எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் எதில் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனில் தான் இருக்கும். ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான், எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் என்னது ஒரே திசையில் தான் போகும். இது திசை இருக்கா, இல்லை. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இப்படி போகுது, அப்புறம் இப்படி வருது, அப்புறம் கீழே போகுது, ஒரு டைரெக்ஷன் இல்லாமல் போகுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இங்கேருந்து கிளம்பிடுச்சு, அப்படியே இப்படி போகுது, இப்படி வருது, இதுக்கு டைரெக்ஷன் கிடையாது, ரைட்டா? அது இங்கே பாருங்கள், கோணிச்சிட்டு போகுது. ஆரம்பிக்கும் போது இப்படி வந்துச்சு, பிறகு இப்படி போகுது, ரைட்டா? அப்போ இதுக்கு டைரெக்ஷன் கிடையாது. ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பார்த்தீங்களா, இந்த கோடுகள். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்னால் இந்த கோட்டில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இருக்கும். இப்போ புள்ளி பி, இந்த புள்ளி பி, ஒரு புள்ளியில் தான் வெக்டார் பார்ப்பாங்க. ஒரு புள்ளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் என்னென்னா இந்த பாருங்கள், இந்த டைரெக்ஷனை போட்டான், இந்த புள்ளியில் இது வெக்டார். இந்த பாருங்கள் டைரெக்ஷன் போட்டு காமிச்சிருக்கான், பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், அந்த அம்புக்குறி போட்டிருக்கான். இந்த டைரெக்ஷன் ஒரே திசையிலே தான் போகும், ரைட்டா? ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும், வளைஞ்செல்லாம் போகாது. அதனால் வெக்டார்னால் திசை இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும், ரைட்டா? அதை தான் சொல்கிறேன். இந்த ஒரு புள்ளி, அந்த புள்ளி எதில் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸில் தான் இருக்கும். அதுக்கு திசை உண்டு. திசைன்னு பாருங்கள், ஒரே டைரெக்ஷன். அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்கானா, அந்த பீக்கு மட்டும் தான் அந்த அம்புக்குறி சொல்லும். இந்த ஸ்ட்ரைட்டாக போகுது இல்லையா, அந்த பி எங்கே இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனில் தான் இருக்கிறது. அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்னு கொடுத்துருக்கான். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் ஈஸ் இன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் எதில் இருக்குது, இப்போ இங்கே ஒரு க்யூன்னு ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல க்யூ ஒரு புள்ளி, ரைட்டா? க்யூன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் எப்படி போகும், இப்படி போகும், ஸ்ட்ரைட்டாக போகுங்க பாருங்கள், இப்படி ஸ்ட்ரைட்டாக போகும். இந்த இடத்துல ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். இந்த
இந்த இடத்துல ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டா இது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இப்படி போகும். இந்த பதில் பார்த்தீங்களா இந்த டைரெக்ஷனில் போகும், மேலே தொட்டு. இது டேன்ஜென்சியல்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இஸ் டேன்ஜென்சியல். டேன்ஜென்சியல் தொட்டுக்கிட்டு தான் போகும், அந்த கோடுக்கு மேலே தான் தொடும். டேன்ஜென்சியல் என்னது? தொடுவது. எதில் தொடும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸில் தொடும். ரைட்டா? இது டேன்ஜென்சியல். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இஸ் டேன்ஜென்சியல் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படிம்பாங்க. புரிஞ்சுதா? சரி, இப்போ பார்த்துட்டீங்களா? சரி, வாங்க போகலாம். இப்போ என்ன பண்ணுறோம்? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் ஆர்னா இருக்கின்றன. விசுவல் தென்படுகிறது. விசுவலைஸ்னால் பார்க்கலாம். எங்கே? பை த கன்செப்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். கன்செப்ட்னா கருத்து. எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரை நாம் பார்க்கலாம். எதில் பார்க்கலாம்? பை இதிலிருந்து பார்க்கலாம். பை த கன்செப்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸிலிருந்து, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் என்ற கருத்திலிருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரை பார்க்கலாம் அப்படின்றான். கருத்துன்னு என்னது? அதுதான் அந்த அந்த கூற்றிலிருந்து. கன்செப்ட்னா கூற்று. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட கூற்றிலிருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரை பார்க்கலாம். ஒரு புள்ளியில் டேரெக்ஷனோட போகும். அது ஒரு செப்பரேட் டேரெக்ஷனில் போகும், சுற்றியில் வராது. ரைட்டா? சுற்றி வர்றது யார்? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். ரைட்டா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் ஆர் விசுவலைஸ்டு பை த கன்செப்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். இது டேன்ஜென்சியல்னு சொல்லுவாங்க. டேன்ஜென்சியல்னால் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இருக்கும். ஒரு புள்ளியில் ஒரு புள்ளியை தான் சொல்லுவாங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ன்ட்டு. மொத்தம் எல்லாத்தையும் கோடுகளில் சொல்கிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார். ரைட்டா? அப்போ தே ஃபார்ம் எ செட் ஆஃப் கண்டினியூஸ் லைன்ஸ் விச் ஆர் விசுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றான். நான் பாருங்கள், தே எதை குறிக்கிறது? எலக்ட்ரிக் ஃபீல்டை குறிக்கிறது. எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பார்த்தீங்களா போயிட்டே இருக்கு இல்லையா? அம்புக்குறி போட்டு இந்த டேரக்ஷனில் வலது சைடில் போயிட்டுருக்கு. ரைட்டா? அதுதான் தே ஃபார்ம் எ செட் ஆஃப் கண்டினியூஸ் லைன். செட் ஆஃப் கண்டினியூஸ் தொடர்ச்சியான கோடுகளாக தென்படுகிறது. தொடர்ச்சியான கோடுகளாக தென்படுது. வெளியில் பாருங்கள், 1 by 1 போயிட்டு இருக்கு இல்லையா கோடுகள்? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். அதான் சொல்கிறான். தே ஃபார்ம் அவை உண்டாக்குகிறது. ஏ செட்டாப்னா ஒரு அமைப்பு. கண்டினியூஸ் லைன்ஸ் தொடர்ச்சியான ஒரு கோடுகளை கொண்ட அமைப்பை உண்டாக்குகிறது. விச் எதை குறிக்கிறது? கண்டினியூஸ் லைன்ஸை குறிக்கிறது. விச் ஆர் விசுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த கோடுகள் விச் எதை குறிக்கிறது? அந்த கோடுகள் எலக்ட்ரிக் ஃபீல்டை குறிக்கிறது. விச் ஆர் விசுவல் ரெப்ரசன்டேஷன்னா காட்சி. விசுவல்னா காட்சி குறியீடாக ரெப்ரசன்டேஷன் குறியீடு, காட்சி குறியீடாக தென்படுகிறது. எதற்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டோட காட்சி குறியீடாக தென்படுகிறது. ரைட்டா? அப்போது இன் சம் ரீஜன் ஆஃப் த ஸ்பேஸ், குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே தான் தென்படும். அதிகமான இடத்துல அது ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் தான் அது எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும், லைன்ஸ் போகும். அதுக்கு மேலே தூரமாக போகுமா? போகாது. எப்படி நம்ம ஒரு தீ எரியுதோ பக்கத்தில் வரைக்கும் தான் அனல் வரும். தூரமாக நின்று அந்த அனல் வருமா? வராது. அப்போ தான் ஒரு குறிப்பிட்ட செட்டன் ரீஜன். அப்போது இன் சம் ரீஜன் ஆஃப் த ஸ்பேஸ், சில குறிப்பிட்ட ஸ்பேஸ் இடங்களில் மட்டும்தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தென்படும். ரைட்டா? அப்போ த ஃபாலோவிங் ரூல்ஸ் ஆர் ஃபாலோடு ஒயில் டிராவிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார் சார்ஜஸ். அப்போ கீழ்கண்ட சட்ட விதிமுறைகள், த ஃபாலோவிங் ரூல்ஸ்னால் கீழ்கண்ட விதிமுறைகள் ஃபாலோவுட்னா பின்பற்றப்படுகின்றன. எதற்காக வேண்டி கீழ்கண்ட விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன? ஒயில் டிராவிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார் சார்ஜஸ் அப்படின்ட்டா. ஒயில் டிராவிங்னா அந்த நேரத்தில், டிராவிங்னா வரைவதற்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வரைவதற்கு இந்த கீழ்கண்ட விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை உண்டாக்குறது யார்? எலக்ட்ரிக் சார்ஜ் தானே. அப்போது அதான் சொல்லியிருக்கான். விச் டிராவிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார் சார்ஜஸுக்காக வேண்டி எலக்ட்ரிக் ஃபீல்ட் சார்ஜஸ்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜஸ்னு அர்த்தம். எலக்ட்ரிக் சார்ஜஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை உண்டாக்குவதற்கு இந்த கீழ்கண்ட விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது அப்படின்ட்டா. The electric field lines start from a positive charge and end at negative charge அப்படின்றான். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து நெகட்டிவ் சார்ஜ் வரைக்கும் போகுது. அதனால் பார்த்துங்க, த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆரம்பிக்கிறது எதுலேருந்து? ஃப்ரம் ஏ பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து ஆரம்பிக்கிறது. அண்டு மேலும் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ். அது எதில் போய் முடியுது? நெகட்டிவ் சார்ஜ் தானே போய் முடியும். பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து வெளியில் போகும், நெகட்டிவ் சார்ஜ் அதை அட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ரைட்டா? அப்போ எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ நெகட்டிவ் சார்ஜே இல்லை பக்கத்தில். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் இருந்ததுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியேறி அங்கே நெகட்டிவ் சார்ஜ் லைனுக்குள்ளே உள்ளே போயிடும். ரைட்டா? நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணோம், பாசிட்டிவ் சார்ஜ் வெளியேற்றும். ரைட்டா? அப்படி நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் இல்லைன்னா என்ன செய்யும்? அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும், கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகும், அதுக்கடுத்து நின்று போயிடும். ரைட்டா?
நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் இருந்து அதை அந்த நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணிக்கிறோம். நெகட்டிவ் சார்ஜே இல்லை, வெறும் பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்குன்னா அதுலேருந்து பாசிட்டிவ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில் போய் கொஞ்சம் தூரத்தில் போய் அது வலுவிழந்து போயிடும். ரைட்டா, கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகும். அப்போ நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ் பாயிண்ட், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பாயிண்ட் சார்ஜ் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ். ரைட்டா, த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாயிண்ட் ரேடியலி அவுட்வேர்ட் அப்படின்றான். அண்ட் ஃபார் எ நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாயிண்ட் ரேடியலி இன்வேர்டு. ரேடியல் என்னது, ஒரு புள்ளியிலிருந்து வெளிப்புறமாக, சென்டர் மத்தியிலிருந்து வெளிப்புறமாகன்னு அர்த்தம். ரேடியல் என்னது, சென்டரில் இருந்து வெளிப்புறமாக வெளியேறுகிறது, அதை ரேடியல்னு சொல்லுவாங்க. நல்லா படிக்கிறேன் பாருங்கள். இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் படிச்சிட்டோம். ஃபார் எ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ். அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜை கொண்ட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ், அந்த பாயிண்ட் சார்ஜ் அதுதான் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜாக இருந்தால் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி வெளியேறும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாயிண்ட் ரேடியலி அவுட்வேர்டு. பாயிண்ட் ரேடியல் அவுட்வேர்ட், ரேடியல் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி வெளியேறும், மத்தியிலிருந்து வெளிப்புறமாக வெளியேறும். பாயிண்ட் ரேடியல் என்னது, சென்டர்லேருந்து வெளிப்புறமாக வெளியேறும் அப்படின்னு அதுக்கு தான் பொருள் கொடுக்குறது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நல்லா பார்த்து ஃபார் எ பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் புள்ளியை கொண்ட ஒரு சார்ஜிலிருந்து என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி வெளியேறும், த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாயிண்ட் ரேடியலி அவுட்வேர்டு. பாயிண்ட் ரேடியல்னு அர்த்தம், அந்த புள்ளியிலிருந்து வெளிப்புறமாக வெளியேறும். அவுட்வேர்டுனா வெளிப்புறமாக, ரேடியல்னா மத்தியிலிருந்து, அந்த புள்ளி மத்திய, பாயிண்ட்னா புள்ளி, மத்திய புள்ளியிலிருந்து, அதாவது ரேடியல்னா மத்திய, பாயிண்ட்னா மத்திய புள்ளியிலிருந்து வெளிப்புறமாக, அவுட்வேர்டு வெளிப்புறமாக வெளியேறும். இங்கே பாருங்கள் காணிக்கிறேன், இது மத்திய புள்ளி. ரைட்டா, இது மத்திய புள்ளி. ரைட்டா, இது என்னது, இது 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 ஒரு பாயிண்ட்டு, இது இந்த மத்திய புள்ளின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, இது பாயிண்ட்டு. இங்கேருந்து ரேடியலி அவுட்வேர்டு, ரேடியல்னா மத்தியிலேருந்து வெளியேறுது, இதுதான் ரேடியலி அவுட்வேர்டு. சென்டர்லேருந்து அப்படியே வெளியேறுது பாரு, எல்லா இடத்துல அதை ரேடியலி அவுட்வேர்டு, மத்தியிலேருந்து வெளிப்புறமாக, அவுட்வேர்டு வெளிப்புறமாக வெளியேறுது. இதே இது நெகட்டிவாக இருந்தால் வெளியிலேருந்து உட்புறமாக வரும். அதான் அதாவது அண்டு ஃபார் எ நெகட்டிவாக இருந்தால் அண்டு நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ், அதே இது நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜாக இருந்துச்சுன்னா த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாயிண்ட் ரேடியலி இன்வேர்டு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியிலிருந்து அந்த மத்திய புள்ளியை நோக்கி உள்ளே வரும். ரைட்டா, அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த போட்டிருக்கான் பாருங்கள், இது இன்வேர்டு, அது அவுட்வேர்டு. ரைட்டா, இங்கே பாருங்கள், இது வெளியில் சென்டர்லேருந்து எலக்ட்ரிக் பாயிண்ட் ரேடியலி அவுட்வேர்டு. ரைட்டா, வெளியில் போகுது. இந்த ஆறாம் இருக்குது பாருங்கள், அதான் வெளியில் போகிறது. இது பாருங்கள் உள்ளே வருது, எங்கேருந்தோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே வருது இப்படி. ரைட்டா, எங்கேருந்தோ வருகிறது, அது வந்து என்ன செய்யுது, இந்த உட்புறமாக, ஆறாம் இருக்க பாருங்கள் எப்படி போட்டிருக்கான் பாருங்கள், உட்புறமாக வருகிறது. ரைட்டா, இப்படி போட்டால் வெளிப்புறமாக செல்லுகிறது. ஆறாம் மார்க் இங்கே இது வெளிப்புறமாக செல்லுகிறது, ரேடியலி பாயிண்ட் ரேடியல் அவுட்வேர்டு. இது நெகட்டிவாக இருந்துச்சு, இது பாசிட்டிவ். ரைட்டா, பாசிட்டிவ் பாயிண்ட். இது நெகட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இது நெகட்டிவாக இருந்தால், இது நெகட்டிவாக இருந்தால் என்ன செய்யும், வெளியிலிருந்து வரும், வெளியிலிருந்து பாயிண்ட் ரேடியலி இன்வேர்டு, ரேடியல்னா உட்புறமாக வருகிறது. இந்த பாருங்க, ரேடியலி இன்வேர்டு. நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் இழுக்கும், பாசிட்டிவ் சார்ஜ்னால் வெளியேற்றும். ரைட்டா, சரி, அதுதான் போட்டிருக்காங்க பாருங்களேன். ஃபார் எ பாசிட்டிவ் பாருங்கள், ஃபார் எ பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாயிண்ட் ரேடியலி அவுட்வேர்ட். ரைட்டா, அந்த புள்ளியிலிருந்து வெளிப்புறமாக வெளியேறும். அண்டு ஃபார் எ நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாயிண்ட் ரேடியலி இன்வேர்ட். ரைட்டா, உட்புறமாக வரும். தே ஆர் ஷோன் இன் ஃபிகர் 1A அண்டு 1B. இது பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு நோட் குறிச்சிக்கோங்க தேட் ஃபார் அன் ஐசோலேட்டட் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ், ஐசோலேட்டட்னு போட்டிருக்கோம், நல்லா பார்த்துக்கோங்க. இது ஐசோலேட்டட் பாயிண்ட் பாசிட்டிவ் சார்ஜ்னால் தனியாக இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ். ரைட்டா, பாருங்கள், ஐசோலேட்னா தனியாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, அதுலேருந்து என்ன போகும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியேறும், அவுட்வேர்டு, ரேடியலி அவுட்வேர்டு வெளியேறும், ரேடியலி அவுட்வேர்டு வெளியே போகும். அது வெளியே எங்கே போகும், ஒன்று நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் இருந்தால் அதுக்குள்ளே போயிடும், அது இல்லைன்னா அது பாட்டுக்கு வெளியில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகும், அது நின்றும், இன்ஃபினிட்டிக்கு போய் நின்றும். ரைட்டா, அதான் என்ன சொல்கிறேன், நோட் டேட் குறிச்சிக்கோங்க. ஃபார் அன் ஐசோலேட்டட் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ், ஐசோலேட்னா தனியாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும், த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த சார்ஜ், அந்த பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியேறும். ஸ்டார்ட்ஸ்னால் வெளியேறும், ஸ்டார்ட்ஸ்
ஃப்ரம் எங்கேருந்து அந்த சார்ஜிலேருந்து வெளியேறும். அண்ட் எங்கே போய் முடியும்? அண்ட் எண்ட்ஸ் ஒன்லி அட் இன்ஃபினிட்டி. அண்ட் எண்ட்ஸ் ஒன்லினா அது இன்ஃபினிட்டி தூரத்தில் போய் நின்று போயிடும். அண்ட் எண்ட்ஸ் முடிஞ்சிடும் இன்ஃபினிட்டி. உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க, படம் போட்டு காமிச்சிடுறேன். இப்போ இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இது ரேடியலி அவுட்வேர்டு. இது பாருங்கள், ரேடியலி அவுட்வேர்டு, ரைட்டா. இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். இது பக்கத்தில் இருந்துச்சுன்னா இது ரேடியலி அவுட்வேர்டு வந்து இதுக்குள்ளே இது இன்வேர்டாக இருக்கும். இதுக்குள்ளே போகும், இப்படி வெளியில் போகும், இது வந்து உள்ளே வந்துடும், ரைட்டா. இது உட்புறமாக இதுக்குள்ளே வந்துடும், ரைட்டா. ஆனால் இது இல்லை, எது இல்லை? இது ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இல்லை. அப்படி என்ன செய்யும்? இது வெளியில் போகிறது அது வாட்டுக்கு போகும், கொஞ்சம் தூரம் வரைக்கும் போய் 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 அது பவர் இருக்க வரைக்கும் போகும், போனதுக்கப்புறம் நின்று போயிடும். இன்ஃபினிட்டினா அது போயிட்டுருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் இல்லைன்னா பாசிட்டிவ் சார்ஜ் போயிட்டே இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு தான் போகும். இதுக்கு எவ்வளோ சக்தி சார்ஜ் இருக்கோ அதுக்கு தக்கன எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும், போய் இன்ஃபினிட்டியில் போய் நின்றும், கொஞ்சம் தூரத்தில் போய் நின்றும், அது வரைக்கும் தான் போகும். அதுதான் சொல்லலாம் எண்ட்ஸ் அட் இன்ஃபினிட்டி அப்படின்றான். இது ஐசோலேட் தனியாக இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜில் த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சார்ஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். அண்டு மேலும் எண்டு முடியும் ஒன்லி அட் இன்ஃபினிட்டியில் போய் முடிஞ்சிடும், ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஃபார் அன் ஐசோலேட்டட் நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பாயிண்ட் மட்டும் இருக்குது தனியாக. இது பாசிட்டிவ் சார்ஜில் வந்து வெளியில் போய் எங்கேயோ போய் முடிஞ்சிடுது. ஆனால் நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, அங்கே அந்த நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் வந்து வெளியில் போகாது, அது இழுக்கத்தான் செய்யும். அதையும் படம் போட்டு காமிச்சிடுறேன். இப்போ இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். அப்போ நெகட்டிவ் சார்ஜ்னா உள்ளது இழுக்க தான் செய்யும், வெளியில் போகாது. ஆனால் இது நெகட்டிவ் சார்ஜ் தனியாக இருக்குது. அப்போ என்ன செய்யும்? அதான் சொல்கிறான், ஃபார் அன் ஐசோலேட்டட் நெகட்டிவ் சார்ஜ். இது தனியாக இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பாயிண்ட் சார்ஜ், ஒரு தனியாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் என்ன செய்யும்? த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டார்ட் அட் இன்ஃபினிட்டி அண்ட் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ். அப்போது இது தனியாக ஒரு ஐசோலேட்டட் தனியாக இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் சார்ஜில் வந்து என்ன செய்யும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எங்கேயோ ஒன்று இடத்துல இருக்காப்பா, ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல இருக்குது, அதுலேருந்து வெளியேறுதப்பா. எது? பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது, ரைட்டா. இதுலேருந்து வெளியேறக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு அப்படியே நேராக ஏதோ தூரமாக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து அந்த வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு இதுக்குள்ளே உள்ளே வந்துடும், ரைட்டா. இன்ஃபினிட்டிலேருந்து வரும். இன்ஃபினிட்னா தூரத்திலிருந்து, பக்கத்தில் இல்லை, தூரத்திலிருந்து எங்கேயோ இருந்து அந்த வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இதுக்கு உள்ளே வந்துடும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இது உள்ளே வந்துடும்ன்றான். இதுதான் பொருள், ரைட்டா. அதான் போட்டிருக்கான். ஃபார் ஐசோலேட்டட் தனியாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜுக்கு என்ன செய்யும்? த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆனது ஸ்டார்ட் அட் இன்ஃபினிட்டி. ஸ்டார்ட்னா ஆரம்பிக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? இன்ஃபினிட்டி தொலைதூரத்திலிருந்து ஆரம்பித்து எங்கே வந்து முடியும்? அண்ட் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜில் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறான், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அட் பாயிண்ட் இன் ஸ்பேஸ் இஸ் டேஞ்சென்ஷியல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அட் தட் பாயிண்ட். நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஏற்கனவே சொன்னது தான், ரைட்டா. என்ன சொன்னேன்? என்ன உங்களுக்கு சொன்னேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இருக்குதுன்னு சொன்னேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து வெளியில் போகும், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா வெளியில் போகும். ஆனால் அது அந்த வெளியில் போகிற லைனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் அது எப்படி இருக்கும்? டேஞ்சென்சியலாக இருக்குதுன்னு சொன்னேன். டேஞ்சென்சியலாக அதுக்கு மேலே தான் இருக்கும், அதில் தொட்டுக்கிட்டு தான் இருக்கும், தனியாக தள்ளி இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் தள்ளி இருக்காது, அந்த கோட்டில் தான் இருக்கும். கோட்டில் ஒரு புள்ளியில் இருக்கும், ஒரு புள்ளி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார். அதான் தான் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அட் ஏ பாயிண்ட், ஒரு புள்ளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் ஆனது இன் ஸ்பேஸ், ஆகாயத்தில் ஒரு ஸ்பேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் ஆனது இஸ் டேஞ்சென்சியல். டேஞ்சென்சியல்னால் தொட்டு கொண்டு இருக்கும். எதை தொட்டு கொண்டு இருக்கும்? டேஞ்சென்சியல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை தொட்டு கொண்டு இருக்கும். லைன்ஸ் அட் தட் பாயிண்ட், அந்த புள்ளியில் தொட்டு கொண்டு இருக்கும். இந்த போட்டிருக்கான் பாருங்க, பி ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸ்பேஸ். இந்த மாதிரி காலி இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் வந்து இந்த பீன்ற பாருங்கள், காலி இடத்துல எதை தொட்டு கொண்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இன் ஸ்பேஸில் இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் பீன்றது. இது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். இது எல்லாமே லைன்ஸு. அது என்னவாக இருக்கிறது? டேஞ்சென்சியல். டேஞ்சென்ஸ் அந்த கோடு மேலே தான் இருக்குது, தொட்டு கொண்டு தான் இருக்கிறது. இஸ் டேஞ்சென்சியல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். இது என்ன? இதுக்கு டைரெக்ஷன் இருக்குது, வெக்டார். இங்கே பாருங்கள், டைரெக்ஷன் ஒரே டைரெக்ஷன் இப்படி தான் போகும்.
இப்படியெல்லாம் போகாது. போதுமா? அதனால தான் டேஞ்சென்ஷியல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார். Electric field vector is tangential to the electric field lines. Next, the electric field lines are denser in a region where the electric field has large magnitude. நல்லா பார்த்துங்க. அதாவது அவன் என்ன சொன்னால், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு ஆர் டென்சர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து டென்சர் அடர்த்தியாக இருந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அடர்த்தியாக இருந்துச்சுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து என்னவா இருக்குது, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? மேக்னிடியூட் அளவு. இப்போ ஒரு 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 பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து வெளிப்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாக வெளியேறிச்சின்னு என்ன அர்த்தம்? அப்போ அதிகமான மேக்னிடியூட் இருக்குன்னு அர்த்தம். மேக்னிடியூட் அதிகமாக இருந்தால் தான் அதிகமாக வெளியேறும். மேக்னிடியூட் கம்மியாக இருந்தால் கம்மியாக வெளியேறும். உதாரணத்துக்கு நான் காமிக்க மாட்டேன். The electric field lines are denser. Electric field lines கோடுகள் ஆனது டென்சர் அடர்த்தியாக இருந்தால் அதற்கு பேர் என்ன? இன் ஏ ரீஜன். ஒரு இடத்துல வந்து எலக்ட்ரிக் இன் ஏ ரீஜன் ஒரு இடத்துல ஒரு பகுதியில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டென்சராக இருந்தால் அடர்த்தியாக இருந்தால் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஹேஸ் லார்ஜர் மேக்னிடியூட். அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு அதிகமான அளவு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன் படத்தில். இப்போது என்ன சொல்கிறாங்க? ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்கிறான்? மேக்னிடியூட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம்ன்றான். உதாரணத்துக்கு பாருங்கள். இப்போது நம்ம இந்த இடத்த மட்டும் எடுத்துக்குவோம். இவ்வளோ இடத்த மட்டும் எடுத்துக்குவோம். ரைட்டா? எவ்வளோ இடத்த எடுத்துக்குவோம்? இந்த பாருங்கள், இவ்வளோ இடத்த மட்டும் எடுத்துக்குவோம். புரியுதா? இப்போது நல்லா பாருங்கள், இந்த இடத்துல எத்தனை கோடுகள் இருக்குது? 1 2 3 4 5 கோடுகள் தான் இருக்குது. ரைட்டா? எத்தனை கோடுகள் இருக்குது? 5 கோடுகள் இருக்குது. ஆனால் இதுலேருந்து வெளியேறுது இல்லையா? வெளியேற இடத்துல இது கரெக்டாக நான் ஷேப் போட்டிருக்கேன். வெளியேற எத்தனை கோடுகள் இருக்குது? இந்த 1 இந்த பக்கத்துலேயே பாருங்கள், பக்கத்தில் இந்த பாசிட்டிவ் பாயிண்ட் இது வெளியேறுது. இது பக்கத்தில் இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கோடுகள் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? 13 கோடுகள் இருக்குது. வெளியேற இடத்துல எத்தனை கோடுகள் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 13 கோடுகள் இருக்குது. இந்த கட்டத்தை தான் ஷேப்பு. ஆனால் இந்த இடத்துல 13 இது வெளியேறுது. ஆனால் இந்த ஷேப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை வெளியே வருது? 6 தான் வருது. அப்போது இந்த இடத்துல டென்சர் அதிகமாக இருக்கிறது, இந்த இடத்துல டென்சர் கம்மியாக இருக்குது. கோடுகள் கம்மியாக இருக்குது இல்லையா? அதனால தான் சொல்கிறோம். அதுதான் என்ன சொல்கிறான்? த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் டென்சர்னால் அடர்த்தியாக இருந்தால்னா அதிகமாக இருந்தால் அர்த்தம். அப்போ மோர் குளோசர் அது என்னது? அது எங்கே அதிகமாக இருக்கும்? அந்த பாசிட்டிவ் பாயிண்ட் பக்கத்தில் வந்து அதிகமான லைன்ஸ் வெளியே வரும். தூரமாக போக போக கம்மியான லைன்ஸ் தான் போகும். ரைட்டா? அப்போது அந்த இடத்துல என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹேஸ் எ லார்ஜர் மேக்னிடியூட். அந்த இடத்துல என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு என்ன இருக்கும்? மேக்னிடியூட் அளவு அதிகமாக இருக்கும். அண்டு லெஸ் டென்ஸ், அந்த அதே மாதிரி லெஸ் டென்ஸ் கம்மியான அடர்த்தி இருந்ததுன்னா இன் ஏ ரீஜன் ஒரு பகுதியில் கம்மியான அடர்த்தி இருந்ததுன்னா அதுக்கு பொருள் என்னது? வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஸ்மாலர் மேக்னிடியூட். கம்மியான அடர்த்தி இருந்தால் அந்த இடத்துல என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு கம்மியான அளவு இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்மியான அளவு தான் இருக்கும். ரைட்டா? இந்த இடத்துல கம்மியான அளவு தான் இருக்குது. இந்த இடத்துல தான் அதிகமாக இருக்குது. நான் ஒரே ஒரு சதுரம் தானே எடுத்தேன். இந்த சதுரத்தில் பாருங்கள், சதுரத்தில் பார்த்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, அதனால் இது டென்ஸ் அதிகம். இந்த இடத்துல அதே சதுரத்துக்குள்ளே இந்த இடத்துல பார்த்தோன்னா கம்மியான லைன்ஸ் போகுது. அப்போ இங்கே மேக்னிடியூட் கம்மி. ரைட்டா? சரி, அதான் போட்டிருக்கான். அப்போ இன் அதர் வேர்ட்ஸ், இது வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், சொல்ல வேண்டும் என்றால், த நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ எ கிவன் சர்ஃபேஸ் ஏரியா பெர்பெண்டிகுலர் டு த லைன்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் தட் ரீஜன் அப்படின்றான். இது விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அப்படின்றான். இப்போ நான் சொன்னது உனக்கு நானும் வந்து படம் போட்டு காமிச்சேன். இது அவனாக போட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள் கீழே. இந்த அதர் வேர்ட்ஸ் இதை வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும், இதை வேறு விதமாக விளக்க வேண்டும் என்றால் என்ன சொல்கிறா? த நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங், எத்தனை லைன் வந்து பாஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ எ கிவன் சர்ஃபேஸ், ஒரு கொடுக்கப்பட்ட சர்ஃபேஸ் சர்ஃபேஸ்னால் பரப்பளவில் எவ்வளவு லைன்ஸ் பாஸ் ஆகுது என்பதை நம்ம பார்க்கலாம்ன்றான். வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் அப்படின்னா இன் அதர் வேர்ஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ், அப்புறம் எத்தனை கோடுகள், நம்பர்னா எண்ணிக்கையிலான கோடுகள் பாசிங் செல்லுகிறது துரிய கிவன் சர்ஃபேஸ் ஏரியா, கொடுக்கப்பட்ட பரப்பளவை கொண்ட ஒரு ஏரியாவில்
அந்த இது பெர்பெண்டிகுலர் டு த லைன்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் தட் ரீஜன். பெர்பெண்டிகுலர் செங்குத்தாக, எதற்கு செங்குத்தாக, அதாவது அந்த ஏரியா எப்படி இருக்குது, கிவன் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது, செங்குத்தாக இருக்கிறது. எதற்கு செங்குத்தாக இருக்கிறது, அந்த லைனுக்கு செங்குத்தாக இருக்கிறது. ரைட்டா, துரிய கிவன் சர்ஃபேஸ் ஏரியா பெர்பெண்டிகுலர், அந்த ஏரியா எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்கிறது. எதற்கு, டு த லைன் அந்த கோடுகளுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது. இஸ் அது ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் தட் ரீஜன். ப்ரொபோர்ஷனல் விகிதாச்சாரம் எப்படி இருக்கிறதுனா டு த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் தட் ரீஜன். அதாவது அதனோட மேக்னிடியூட், அதனோட அளவை பொறுத்து தான் அந்த இடத்துல அமைந்திருக்கிறதுன்னு சொல்கிறான். இங்கே பாருங்கள், இது இந்த ஏரியா அந்த கொடுத்துருக்காங்க, அந்த பச்சை கலர் போட்டு கொடுத்துருக்கான் இல்லையா, இங்கே ஒரு பச்சை கலர், ஏன்ற ஒரு பச்சை கலர் அதே ஷேப்பில் தான் இங்கே இந்த இடத்துல வச்சுருக்கான். ரைட்டா, நல்லா பார்த்துங்க, ரெண்டுமே ஒரே இடத்துல. இப்போது இங்கேருந்து வெளியேறக்கூடிய அந்த கோடுகள் இந்த பச்சை கலருக்குள்ளே எத்தனை கோடுகள் நுழையுதுன்னு பாருங்கள். அதே ஷேப்பு தான் இங்கேயே வச்சுருக்கான், கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கான். அதே இடத்துல இந்த ரெண்டாவது பச்சை கலரில் வந்து எத்தனை கோடுகள் நுழையுதுன்னு பாருங்கள். அப்போ இப்போ அருகில் இருக்கக்கூடியதில் அது எப்படி வச்சுருக்கான், இது பெர்பெண்டிகுலராக வச்சுருக்கான். எதற்கு, இந்த கோடுகளுக்கு பெர்பெண்டிகுலர் செங்குத்தாக தான் வச்சுருக்கான். அந்த கோடு இப்போ வெளியேறுது, இப்படி தானே வெளியேறுது கோடுகள். வெளியேற கோடுகள் இது வந்து பெர்பெண்டிகுலர் வச்சுருக்கான், பெர்பெண்டிகுலராக தான் இது வச்சுருக்கான். அதனால் அதான் போட்டிருக்கான். அங்கே பாருங்கள், இன் அதர் வேஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ எ கிவன் சர்ஃபேஸ் ஏரியா பெர்பெண்டிகுலர். அதாவது நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோடுகள் வெளியேறுகிறது. எதாவது கிவன் சர்ஃபேஸ் கொடுக்கப்பட்ட பரப்பளவில் அது எப்படி இருக்குது, பரப்பளவு பெர்பெண்டிகுலர் டு த லைன்ஸ், அது செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது கோடுகளுக்கு. ஆனால் அது எப்படி வந்து அளவு இருக்குது, இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது எப்படி, அது எந்த விகிதாச்சாரத்தில் அந்த அந்த சர்ஃபேஸில் போய் இந்த கோடுகள் விழுகிறது, எந்த விகிதாச்சாரத்தில் அந்த சர்ஃபேஸில் போய் கோடுகள் விழுகிறது அப்படின்னா அதை அந்த கோடுகளோட மேக்னிடியூட் அளவை பொறுத்து இருக்கிறது. கோடுகள் அளவு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது அதிகமாக விழுகும். இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் தட் ரீஜன். அந்த பகுதியில் அந்த ஏரியாவில் எவ்வளோ கோடுகளோட மேக்னிடியூட் அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அது விழுகும் அப்படிங்கிறான். இங்கே பாருங்கள், இதை ஏ எடுத்துக்கோங்க, ஏக்கு பக்கத்தில் தானே இருக்குது, ஏ வந்து பக்கத்தில் இருக்குது. அப்போ எத்தனை கோடுகள் ஏ மேலே விழுகுது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 கோடுகள் விழுகுது. ரைட்டா, அதே ஏரியா இங்கே பியில் பாருங்கள் எத்தனை விழுகுது, 1 2 3 4 5 கோடு தான் விழுகுது. ரைட்டா, அப்போ பக்கத்தில் இருக்கிறனால அந்த கோடுகள் அதிகமாக விழுகுது. மேக்னிடியூட் ஏன் அதிகமாக விழுகுதுன்னா அது அந்த இடத்துல வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட மேக்னிடியூட் அதிகமாக இருக்குது. தூரமாக போக போக இன்னும் இந்த இடத்துல வச்சுக்கோமே 2 கோடா 3 கோடா தான் வரும், 2-3 கோடு தான் வரும். இது அவ்வளோதான் வரும். தூரம் போக போக மேக்னிடியூட் கம்மியாயிடும். அதான் சொல்கிறான். ரைட்டா, அதான் போட்டிருக்கான். ரைட்டா, இன்னும் அதர் வேஸ் இது போட்டானா ப்ரொபோர்ஷனல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் தி ஷோன் இன் ஃபிகர், இந்த படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. ரைட்டா, சரி, நெக்ஸ்ட்டு இன் 1.13 படத்தில் ஷோஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ரம் எ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ். அதாவது இது என்ன, இந்த படம் என்ன செய்யுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் லைன்ஸ், ஏன்னா வெளிப்புறமாக செல்கிறது. ரைட்டா, இந்த பாருங்கள் அம்புக்குறி வெளிப்புறமாக தான் இருக்குது. இந்த ரவுண்டில் பாருங்கள், இது என்னது அம்புக்குறி, இந்த பாருங்கள் சுற்றி இதில் என்ன போட்டிருக்கு அம்புக்குறி பாருங்கள், இந்த இடத்துல அம்புக்குறி வெளிப்புறமாக இருக்கிறது. இப்படி தானே இருக்குது பாருங்கள் அம்புக்குறி, இந்த சுற்றி இந்த ரவுண்டுக்குள்ளே உள்ளே போட்டிருக்கான் பாருங்கள் அம்புக்குறி. அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ் பாயிண்ட். அப்படின்னா இந்த படமானது ஷோஸ் காண்பிக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்கள் எங்கேருந்து ஃப்ரம் ஏ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜிலிருந்து வெளியேறுகிறது அப்படின்றான். அப்போ த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார் ஏ பாயிண்ட் சார்ஜ் டிக்ரீசஸ். மேக்னிடியூட்னா அளவு, எலக்ட்ரிக் ஃபீல்டோட அளவு வந்து ஃபார் ஏ பாயிண்ட் சார்ஜ், அந்த பாயிண்ட் சார்ஜிலேருந்து குறைகிறது. எங்கே குறைகிறதுன்னு பார்ப்போமா, குறைகிறது அட் த டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், தூரம் அதிகமாக அந்த பாயிண்ட் சார்ஜிலிருந்து தூரம் அதிகமாக குறையுது. ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, தூரம் அதிகமாக குறைகிறது. அதை என்ன போட்டிருக்கான் பாருங்கள், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மேலே வெக்டார், அந்த அம்புக்குறி போட்டு மேக்னிடியூட், இப்போ ஒரு சைடில் 2 கோடு போட்டேன்னா மேக்னிடியூட்னு அர்த்தம். இந்த சிம்பிள் என்ன குறிக்கிறது, எலக்ட்ரிக் மேக்னிடியூட் ஆஃப் த, இந்த சிம்பிள் என்ன குறிக்கிறது, இ வெக்டார்னா என்னது, இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வித் டைரக்ஷன் அர்த்தம். மேக்னிடியூட் இருக்குது, இதில் டைரக்ஷன் இருக்குது. அப்போ இப்படி போட்டுட்டேன்னு சொன்னால் ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு சொல்லுவாங்க இதை. ரைட்டா, இஸ் இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி போட்டால் என்னது, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1ன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லை. அப்போ ஆர் ஸ்கொயர்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன்
த டூ திங்ஸ் அர்த்தம். இப்போ 2 படம் காமிச்சோம் இல்லையா, அதுக்கு 2க்கு நடுப்பட்ட தூரம், அந்த தூரம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இது, ரைட்டா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்னது? தூரம் அதிகமாக அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு குறையும். இதே இது மேலே இருந்ததுன்னா கூடும்னு அர்த்தம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்னது? தூரம் அதிகமாக அதிகமாக என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு குறையும், ரைட்டா? மேக்னிடியூடு குறையும், ரைட்டா? தூரமாக அது ஒரு இப்போ உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த படத்தை எடுத்துக்கோங்க. ஏ தூரம் கம்மியாக இருக்குது பாசிட்டிவ் பாயிண்ட் சென்டர்லேருந்து. அப்போ அங்கே வந்து இது வந்து என்னது? பாசிட்டிவ் பாயிண்ட் சென்டர்லேருந்து ஏக்கு தூரம் கம்மியாக இருக்குது, அதனால் அதிகமாக இருக்கும். பியோட தூரம் அதிகமாச்சா, அப்போ என்ன ஆகும்? தூரம் அதிகமாச்சு. அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்லேருந்து பியோட பிளேட்டுக்கு இடைப்பட்ட தூரம் ஆர், அது R² அர்த்தம். அது R², ஃபார்முலா அப்புறம் R², ஆனால் R² வச்சுக்கோங்க. R² தூரம் அதிகமாகச்சு, அதனால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது மேக்னிடியூட் ஆஃப் த ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் சார்ஜ் டு த பிளேஸ், ரைட்டா? ஸோ ஆகவே த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹேஸ் கிரேட்டர் மேக்னிடியூட். ஆகவே த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமான அளவு இருக்கும். எங்கே? அடுத்த சர்ஃபேஸ். அப்போ என்னது? சர்ஃபேஸ் ஏல தானே அதிகமாக இருக்கும் பாருங்கள். ஸோ ஆகவே த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஹேஸ் இருக்கிறது கிரேட்டர் மேக்னிடியூட், அதிகமான அளவாக இருக்கிறது. இந்த இடத்துல அடுத்த சர்ஃபேஸ் ஏன்ற பிளேட்டில் தானே அதிகமாக இருக்கும். தென் பிஏ விட ஏல அதிகமாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட மேக்னிடியூட். தேர்ஃபார் ஆகவே த நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராசிங் த சர்ஃபேஸ் ஏ இஸ் கிரேட்டர் தென் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராசிங் த சர்ஃபேஸ் ஆஃப் பி. அதை நம்ம பார்த்து எண்ணி காமிச்சோம் இல்லையா? அதனால் தேர்ஃபார் ஆகவே கோடுகள், த நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு அர்த்தம், போதுமா? த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு கூட இதுக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் நீ போடாட்டாலும் உனக்கு புரியலன்னா, த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் த சர்ஃபேஸ் ஏ, அதாவது ஏயை கடந்து செல்லக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஈஸ் கிரேட்டர் தேன், அதிகமாக இருக்கிறது. எதை விட? த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் த சர்ஃபேஸ் பியை விட கம்மியாக அதிகமாக தானே இருக்குது ஏக்கு, அதே மேக்னிடியூட் அதிகமாக இருக்குது, ரைட்டா? நோட் தட், குறிச்சிக்கோங்க. அட் சர்ஃபேஸ் பியில் உள்ள சர்ஃபேஸ்னால் தளத்தில் பியில் உள்ள பரப்பளவில் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் farther apart compared to the electric field lines at the surface A அப்படின்றான். அப்போ நல்லா பாருங்கள், நோட் தேட் த சர்ஃபேஸ் பரப்பளவு, பியோட பரப்பளவு, த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பியோட பரப்பளவில் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது என்ன போட்டிருக்கான்? சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் பியில் உள்ள பரப்பளவில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், அதில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், பியில் உள்ள பரப்பளவில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆனது ஆர் இருக்கின்றன. எப்படி? ஃபார்தர் அப்பார்ட் மிக தூரம், ஃபார்தர் அப்பார்ட் அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்து படிக்கணும். அதிகமான தூரம் அப்படின்னு அர்த்தம். ஃபார்தர் அப்பார்ட்னா அதிகமான தூரத்தில் இருக்கிறது. எதை கம்பேர் பண்ணும்போது? கம்பேர் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அட் த சர்ஃபேஸ் ஏ. சர்ஃபேஸ் ஏல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை விட சர்ஃபேஸ் பியில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு அதிகமான தூரத்தில் இருக்கிறது. அப்போ ஏக்கும் பிக்கும் அதிகமான தூரம் இருக்கிறது, ரைட்டா? அதான் ஃபார்தர் அப்பார்ட்னா அதிகமான தூரம்னு அர்த்தம். அப்போ நோ டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர் அப்படின்னா 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒன்றை ஒன்று கட்டாகாது அப்படிங்கிறான். ஏன்னா காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போயிட்டுருக்கு. ஏதாவது ஒன்று கட்டாகுதா? கட்டாகலை. கரெக்டாக அதனோட கோட்டில் போயிட்டுருக்கு. கட்டாகலை. அதான் நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அது. இன்டர்செக்ட்னா குறுக்கால வெட்டுறது. ஏதோ வெட்டியிருக்கா பாருங்கள், இங்கே சென்டர்லேருந்து கிளம்புது, அது வாடு வெளியில் தான் போயிடுது. ஏதாவது ஒன்று தொடலை, ரைட்டா? இன்டர்செக்ட்னா ஒன்று கட் பண்ணுறது, நடுவில் குறுக்கால போகிறது. ஆனால் சில இடங்களில் கட்டாகும். கட்டாச்சுன்னா என்ன விளைவு வரும்ன்றது சொல்ல போகிறான். நோ டூ ஃபீல்ட் எலக்ட்ரிக் லைன்ஸ், 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுகள் இன்டர்செக்ட் ஈச் அதர், ஒன்றை ஒன்று இன்டர்செக்ட் கட்டாகாது. அது வாட்டு ஒரே லைனில் தான் போயிட்டுருக்கு. 2 தொடாதுன்னு அர்த்தம். நோன்னா இல்லை. என்னது? 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு இன்டர்செக்ட் ஆகாது. இன்டர்செக்ட்னா குறுக்கிடாது அப்படின்றான். இஃப் ஒரு வேளைக்கு குறுக்கிட சான்ஸே இல்லை, ஒரு வேளை அப்படி நடந்தால் அது என்ன ஆகுன்னு சொல்கிறான். இஃப் ஒரு வேளை 2 லைன்ஸ் கிராஸ் அட் ஏ பாயிண்ட் அப்படின்னா, ஒரு வேளை 2 கோடுகள் ஒரு இடத்துல வந்து கிராஸ் ஆகிடுச்சு, தொட்டு கிராஸ் ஆகுது போகுது, இந்த மாதிரி கிராஸ் ஆகி போகுது இல்லை, அப்படி போயிடுச்சு என்றால் இஃப் 2 லைன்ஸ் கிராஸ் அட் ஏ பாயிண்ட், இந்த பின்ற இடத்துல கிராஸ் ஆகுது, ஒன்று கட் ஆகுது, தென் பிறகு என்ன நடக்கும்னா தென் தேர் வில் பி 2 டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ்.
2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிடையாது. அப்படி ஒன்றே ஒன்று கட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன இருக்கும், 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இருக்கும். அந்த புள்ளியில் இருக்கிறது வெக்டார், லைனாக போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், ரைட்டா? அப்போ இஃப் 2 லைன்ஸ் கிராஷ் அட் ஏ பாயிண்ட், ஒரு புள்ளியில் 2 கோடுகள் வெட்டி கொண்டால் என்ன நடக்கும், தென் 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இருக்கும், ரைட்டா? தென் தேர் வில் பி 2 டிஃப்ரெண்ட், 2 வேறு விதமான எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் இருக்கும் அட் தட் பாயிண்ட். அந்த புள்ளியில் 2 வித்தியாசமான வேறுபட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்கள் இருக்கும் என்று சொல்கிறோம். அசோனின் ஃபிகர் பாருங்கள், இங்கே படம் பியில் என்ன போட்டு காமிக்கிறேன். 2 எலக்ட்ரிக் கிராஸ் ஆனதுனால இந்த புள்ளி இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், ரைட்டா? இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட்டா? இது பீன்ற இடத்துல வந்து கட் ஆகுது, பீன்ற இடத்துல கட் ஆகுது. இப்படி கட் ஆனதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார், 2 வித்தியாசமான எலக்ட்ரிக் வெக்டார் வருது. இங்கே பாருங்கள், ஒன்று இந்த புள்ளியிலிருந்து இந்த டைரெக்ஷனில் போகுதில்ல, இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார். இன்னொன்று இந்த புள்ளியிலிருந்து இந்த டைரெக்ஷனில் போகுதில்ல, இது ஒரு இந்த கோடு போட்டுக்காம பாருங்கள் சிவப்பில், இது அப்போ 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் வரும், ரைட்டா? இது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு, புள்ளியிலேருந்து வர்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார், ரைட்டா? அப்போ 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்கள் வருகிறது. அப்படி டிஃப்ரெண்ட், வேறு விதமான, இது இந்த டைரெக்ஷனில் போகுது, இந்த டைரெக்ஷனில் போகுது. சரி, அசோனின் ஃபிகர் பார்த்தோமா? சரி, நெக்ஸ்ட்டு as a கான்சிக்வன்ஸ்னால் இதன் விளைவாக, விளைவாக இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதில் ஏதாவது விளைவு நடக்குது இல்லையா, அதான் சொல்கிறேன். என்ன விளைவுன்னு பார்ப்போம். as a consequence அது இதன் விளைவாக if some charges is placed in the intersection point அப்படின்னா, ஏதாவது ஒரு சார்ஜ் அது கட் ஆகுது இல்லையா, இந்த கட் ஆகிடுச்சு இல்லையா, அந்த ரெண்டுமே அதன் விளைவாக as a consequenceனால் இந்த கட்டானதின் விளைவாக ஏற்கனவே 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் உண்டாயிடுச்சு, டிஃப்ரெண்ட் 2 வேறு விதமான எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் உண்டாயிருக்கு. அது போக என்ன சொல்கிறோம், as a consequence அதனுடைய விளைவாக இஃப் ஒருவேளை சம் சார்ஜஸ் இஸ் பிளேஸ்டு இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட், அப்போ சில சார்ஜுகளை போய் நம்ம இந்த புள்ளி பீன்ற புள்ளியில் வைத்து விட்டோம் என்றால் இந்த இடத்துல கட்டாணத்தில் 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் உண்டாயிடுச்சு. ஒருவேளை இதன் விளைவாக நம்ம இந்த பீன்ற இடத்துல ஒரு சார்ஜை போய் வச்சிடறோம். சார்ஜில் மின்சுமைன்னு அர்த்தம், வைத்தால் என்ன, இஃப் சம் சார்ஜ் இஸ் பிளேஸ்டு இந்த இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷனாக இந்த வெட்டு இடத்துல வச்சிட்டோம்னு சொன்னால் தென் இட் ஹேஸ் டு மூவ் இன் 2 டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன். அப்போ அட் த சேம் டைம் அப்படின்னா அந்த சார்ஜ் ஆனது என்ன செய்யும்னா 2 வேறு விதமான டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வெட்டுற இடத்துல நம்ம ஒரு சார்ஜ், ஒரு மின்சுமையை வைத்தால் அது என்ன செய்யும், 2 வெவ்வேறு திசைகளில் நகரும் அப்படின்றான். அப்போ இந்த இடத்துல ஒரு சார்ஜ் நான் வச்சுட்டேன்னா ஒன்று இந்த திசையில் நகலும், இன்னொன்று இந்த திசையில் நகலும், அதுதான் சொல்கிறான். அதாவது இஃப் சம் சார்ஜ் இஸ் பிளேஸ்டு அட் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட், இந்த வெற்று இடத்துல வைத்தால் தென் இட் ஹேஸ் டு மூவ், அது நகர ஆரம்பித்து விடும் அந்த சார்ஜை இன் 2 டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன், 2 வேறுபட்ட திசைகளில் நகர ஆரம்பிச்சிடும். அட் த சேம் டைம் ஒரே நேரத்தில் 2மே வேறு திசையில் நகர ஆரம்பிச்சிடும். விச் இஸ் ஃபிசிக்கலி இம்பாசிபிள். ஆனால் இந்த மாதிரி நடக்காது, இந்த மாதிரி செயல் எப்பயுமே நடக்காது. அப்படி தெரியாமல் நடந்தால் கூட இந்த விளைவுகள் தான் வரும்ன்றான். விச் இஸ் அவைகள் ஃபிசிக்கலி இம்பாசிபிள், ஃபிசிக்கல்னால் இயற்கையிலே நடக்காது, ரைட்டா? ஹென்ஸ் ஆகவே த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டோன்ட் இன்டர்செக்ட். ஆகவே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஆனது எப்பயுமே ஒன்றை ஒன்று வெட்டாது அப்படிங்கிறான், ரைட்டா? சரி, த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் that emanate from the positive charge அப்படின்றான் or end at the negative charge is directly proportional to the magnitude of the charge. நல்லா பாருங்கள், சேம் அதே தான் திருப்பி சொல்கிறான். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு எண்ணிக்கை எத்தனை வெளியேறுகிறது, எங்கேருந்து தட் எமனேட்னா வெளியேறுகிறது. த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்கள் வெளியேறும் எண்ணிக்கை. நம்பர்னா எண்ணிக்கை ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியேறும் எண்ணிக்கை. எங்கேருந்து வெளியேறுகிறது, வெளியேறும் எண்ணிக்கைன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், அதாவது எண்ணிக்கை. தட் எமனேட்னா வெளியேறுகிறது. அவன் சொல்கிற பிறகு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால் எண்ணிக்கை, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட எண்ணிக்கை. எதனை தேட் அவைகள், தேட் குறிக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை குறிக்குது. எமனேட்னா வெளியேறுகிறது எங்கேருந்து, ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ். அப்படி பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து வெளியேறுகிறது. அப்போ இது எப்படி படிக்கணும், பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து வெளியேறும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட எண்ணிக்கையானது
அல்லது எண்ட் அட் ஏ நெகட்டிவ் சார்ஜ், அல்லது ஒரு இது பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து வெளியேறும், நெகட்டிவ் சார்ஜுக்கு உள்ளே வரும். ரைட்டா, புரிஞ்சுதா? நான் சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியேறும், நெகட்டிவ் சார்ஜில் வந்து என்னது, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே வரும். அல்லது எண்ட் அட் த நெகட்டிவ் சார்ஜ், என்றுனா முடிகிறது. இது வெளியேறதை பற்றி சொல்லல, வெளியேற நிப்பாட்டிக்கணும். அது ஆர் போட்டிருக்கான் பார்த்துக்கோங்க, இதோட நிப்பாட்டிங்க. அதாவது 2 சென்டென்ஸ் கொடுக்குறான். அதாவது பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து எமனேட் வெளியேறும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட எண்ணிக்கை 1, அல்லது என்னது எண்ட் அட் த நெகட்டிவ் சார்ஜ், என்றுனா நெகட்டிவ் சார்ஜில் வந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட லைன்ஸோட எண்ணிக்கை. இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரெண்டுக்குமே பொருந்தும், நெகட்டிவ் சார்ஜுக்கும் பொருந்தும், பாசிட்டிவ் சார்ஜுக்கும் பொருந்தும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்லா பார்த்துங்க, பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து வெளியேறும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட எண்ணிக்கை, அல்லது ஆர் எண்ட் அட், இது அங்கே போய் எண்ட் ஆகலை, தனியாக இப்போ சொல்கிற மாதிரி. அல்லது இன்னொன்று என்ன சொல்கிறான், நெகட்டிவ் சார்ஜில் வந்து முடியக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட எண்ணிக்கை. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து வெளியேறக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட எண்ணிக்கை, அல்லது நெகட்டிவ் சார்ஜில் முடியக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட லைன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட எண்ணிக்கை. இந்த 2 இருக்கிறது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ். இது எதை சார்ந்திருக்கிறது, டைரக்ட்லி நேர் விகிதாச்சாரத்தில் இருக்கிறது. இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜஸ். இது எதோட சார்ந்து இருக்கிறது, அந்த சார்ஜ் மின் சுமையை சார்ந்து இருக்கிறது. அதில் ஒரு பொருள் சார்ஜ் அதிகமாக இருந்ததுன்னா அதனோட மேக்னிடியூட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட மேக்னிடியூட் அதிகமாக இருக்கும். அந்த சார்ஜ் கம்மியாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட மேக்னிடியூட் கம்மியாக இருக்கும். ரைட்டா, இட்ஸ் டைரக்ட்லி டு த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜஸ் அப்படின்ட்டா, புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக இந்த ஃபிகர் 1.15 1.15 எங்கே இருக்குது, இந்த இருக்குது, இந்த பார்த்துங்க, இந்த ஃபிகர் 1.5 இங்கே பாருங்கள். இதை நான் சொல்லி முடிச்சிடறேன். இங்கே பாருங்கள், 1.15 வந்து உதாரணமாக இது என்னது, இது என்ன ப்ளஸ் க்யூ, இது பாசிட்டிவ் சார்ஜ். ப்ளஸ் க்யூன்னு என்னது, க்யூன்னு சார்ஜ்னு அர்த்தம். இதுதான் அது மின்சுமை சென்டரில் உள்ளது. இது சார்ஜ் ப்ளஸ் க்யூன்னு பாசிட்டிவ் சார்ஜ். இது எத்தனை கோடு வெளியே வருது, 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 கோடுகள், 8 தான் வெளியே வருது. ரைட்டா, இதில் எத்தனை வெளியே வருது, இது வந்து -2Q 2 க்யூ சார்ஜ். அப்புறம் 16 கோடுகள் இருக்கும். 3 6 9 12 15 16 கோடுகள் இருக்கும். ரைட்டா, இது இங்கேருந்து எடுத்துக்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 கோடுகள் இருக்குது. 16 எங்கே உள்ளே வருகிறது. ரைட்டா, -2ன்னு போட்டுக்கல, -2ன்னு நெகட்டிவ் சார்ஜ்னு அர்த்தம். மைனஸ்னால் நெகட்டிவ் சார்ஜ், அப்படின்னா உள்ளே தான் வரும், எங்கேருந்தோ வர வேண்டியது உள்ளே வரும். இது பாசிட்டிவ் சார்ஜ், ப்ளஸ்னால் வெளியில் போகும். ரைட்டா, அப்போ இது உள்ள நெகட்டிவ் சார்ஜுக்கு 16 கோடுகள் உள்ளே வருகிறது, பாசிட்டிவ் சார்ஜுக்கு 8 கோடுகள் வெளியே போகிறது. ரைட்டா, எலக்ட்ரிக் ஃபீல்ட். ரைட்டா, இதை பார்த்துக்கோங்க, அதுதான் சொல்ல போகிறேன், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இது என்னது 1.15 ஏ. அப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிகர் 1.15 த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ட்ரான் ஃபார் சார்ஜஸ் ப்ளஸ் க்யூ. அப்போ ப்ளஸ் க்யூவில் காமிச்சிருக்காங்களே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து வரையப்பட்டுள்ளது ப்ளஸ் க்யூக்கு. எத்தனை 8 தானே. அண்டு -2Q ப்ளஸ் 2Qக்கும் வரையப்பட்டுள்ளது, அண்டு -2Qக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் 1.15 வரையப்பட்டுள்ளது. அப்போ நோட் தேட், குறிச்சிக்கோங்க, த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் எமனேட்டிங் ஃப்ரம் ப்ளஸ் க்யூ இஸ் 8. அப்புறம் எமனேட்டிங்னு வெளியில் வருது. ரைட்டா, த நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ்னால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு அர்த்தம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட எண்ணிக்கை எமனேட்டிங் வெளியே வருகிறது. எங்கேருந்து, ஃப்ரம் ப்ளஸ் க்யூலேருந்து 8 வெளியே வருகிறது. 8 லைன் தான் வெளியே வருது, எண்ணிக்கை காமிச்சோம்ல. அண்டு த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் எண்டிங் அட் -2Q. அண்டு நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் என்னது, எண்ணிக்கை, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட எண்ணிக்கை எண்டிங் முடிகிறது. எதில் வந்து முடியுது, -2Q. அதில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் -2Q முடியும். முடிகிறது -2Q எவ்வளோ முடியுது, 16 லைன்ஸ் முடிகிறது. இஸ் 16 அப்படின்றா. ரைட்டா, சின்ஸ் ஆகவே த மேக்னிடியூட் ஆஃப் த செகண்ட் சார்ஜ் இஸ் 2. அப்போ ரெண்டாவதில் உள்ளதில் என்னது, அளவோடு 2 மடங்காக இருக்கா. ஒன்றாவதை விட பாசிட்டிவ் சார்ஜை விட நெகட்டிவ் சார்ஜில் 2 மடங்கு இருக்குது. ரைட்டா, அது 8 லைன் வெளியே போகுது, இதில் 16 லைன் உள்ளே வருகிறது. சின்ஸ் ஆகவே த மேக்னிடியூட் அளவு ஆஃப் செகண்ட் சார்ஜ், ரெண்டாவது சார்ஜோட அளவானது இஸ் 2 2 மடங்காக இருக்கிறது. எதை விட மொதல் சார்ஜை விட அதிகமாக 2 மடங்காக இருக்குதுன்னு அர்த்தம். 2 ஆஃப் த ஃபஸ்ட் சார்ஜ் போட்டானா 2 2 மடங்காக இருக்குது, ஆஃப் த ஃபஸ்ட் சார்ஜோட அதிகமாக இருக்குது, 2 மடங்கு இருக்குது. த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் ட்ரான் ஃபார் 2Q. அப்போ
நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் drawn for 2q is twice in number than for the charge plus q, ரைட்? அதுதான் நான் திரும்பி சொல்லியிருக்கான். த நம்பர் ஆஃப் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு அர்த்தம். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், அப்புறம் மின்புல கோடுகள் drawn வரையப்பட்டுள்ளது. எதற்கு? ஃபார் -2q வரையப்பட்டுள்ளது. எதை விட? இஸ் டுவைஸ், அதாவது -2q நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து வரையப்பட்டுள்ளது. அது வந்து 2 மடங்காக இருக்குது. இஸ் டுவைஸ் 2 மடங்காக இருக்கிறது. இன் நம்பர் எண்ணிக்கையில். எதை விட? தேன் தேட், அதை விட. தேன்னா அதை விட. தேட் ஃபார் சார்ஜ் ப்ளஸ் q, அதாவது ப்ளஸ் q சார்ஜை விட இது -2q 2 மடங்காக இருக்கிறது, ரைட்டா?